பேரன்புடையர் வணக்கம். தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாபெரும் ஒரு போராட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது கடை அடைப்பு என்று முன்மாதிரி இல்லாமல் இதை தொடர் போராட்டமாக நடத்துவதற்கும் தொடர்ந்து போராடினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற கணக்கிட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல அனைத்து மாநிலத்தை இணைத்து இந்தியா முழுவதும் ஒரே தேசிய போராட்டமாக அறிவிக்கக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழகம் உள்ள அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் கிளைச்சங்க நிர்வாகிகளும் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உழைத்து கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு என்பது கட்டமைப்பை உருவாக்கப்பட்டதிலிருந்து உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கதான் பேரமைப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு, வாடகைக்கு 18% வரி விதிப்பு என்பது 2017 போடப்பட்ட சட்டம். ஒரு சிலர்கள் ஏன் இவ்வளவு தாமதமாக போராட்டமா என்று கூட எண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இணக்க வரி என்று ஒன்றை கட்டுவார்கள். இணக்க வரி என்பது சாமானிய வியாபாரிகள் 1.5 கோடி ரூபாய் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் 1% டாக்ஸ் கட்டுவார்கள். அவர்களால் இன்புட் எடுக்க முடியாது. 18% கட்டக்கூடிய வியாபாரிகள் இன்புட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலே குறிப்பிடத்தக்க வகையில் மட்டும்தான் இன்புட் எடுக்க முடியாத வசதி இருக்கிறது. ஆகவே இந்த 1.5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்கின்ற இணக்க வரி கட்டக்கூடியவர்களும் இப்பொழுது ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்பதை அரசு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு புதிதாக ஒரு ஜீவோ போடப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த போராட்டத்தை விஸ்வரூபமாக தமிழ்நாடு வணிக பேரமைப்பு கையில் எடுத்திருக்கிறது. அதை தாண்டி உன்னுடைய பெற்றோர் இடத்திலே நீங்கள் கடை வைத்திருந்தாலும் அதற்கும் ஜிஎஸ்டி கட்டப்பட வேண்டும். ஆக ஜிஎஸ்டி கட்டுவது மிக குறைந்த எளிமையாக இருந்தால் கட்டுவதும் எளிமையாக இருக்கும். ஆனால் சட்டமே நமக்கும் தெரியாது, அரசு துறை அதிகாரிகளுக்கும் முழுமையாக தெரியாது. இந்த சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்திலே நாம் கோரிக்கை மனுவாக தந்திருக்கிறோம். அதே போன்று பல்வேறு சட்ட தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். சட்டங்கள் என்பது கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடாது. உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். உள்நாட்டு வணிகர்களை கட்டாயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மத்திய மாநில அரசுகள் அதை புரிந்து கொண்டு உள்நாட்டு வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு சட்டம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். ஆகவேதான் இந்த போராட்டம் சென்னையிலே வள்ளூர் கோட்டத்திலே மாபெரும் ஆர்ப்பாட்டம், ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தலைநகரிலே ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முகவரி என்பது ஜிஎஸ்டி வரி 18% வரியை மத்திய அரசே திரும்ப பெற வேண்டும். மாநில அரசே கட்டிட 6% வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும். லைசன்ஸ் உரிம கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். குப்பை வரி என்பது சாதாரணமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஒரே சீராக அமைத்திட வேண்டும். ஆகவேதான் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. இந்த போராட்டம் என்பது இதை சாதாரணமாக அல்ல, ஏளனமாக அல்ல, எளிமையாக அல்ல, மிக வலிமையாக இந்த போராட்டம் நடக்கக்கூடிய நிலையை பேரமைப்பு உருவாக்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பேரமைப்பினுடைய தலைமை நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு பகுதியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொடர்பு வைக்காத சங்கத்தையும் தொடர்பு வைத்துக் கொண்டு அனைத்து சங்கத்தையும் இணைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது ஒரு கொடையின் கீழ் இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டுங்கள். உள்ளன்போடு பணியாற்றுகின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் உங்களின் ஒருவனாக உங்களின் சகோதரன் விக்ரமராஜா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.